பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையில் கூட உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? தொடர்ந்து உங்களை விசாரிக்க விரும்புகிறேன். உங்களுக்காக செபித்து கொண்டே இருக்கிறேன். எத்தனையோ பாடுகள் நிறைந்த இந்த நாட்களில், துக்கம் நிறைந்த இந்த நாட்களில், வியாதிகள் நிறைந்த இந்த நாட்களில், ஒடுக்கப்படுகிற இந்த நாட்களில் நமக்கு ஒரே ஆறுதல் தேவன்தான். அந்த தேவனை நம்ம எல்லாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறதுனால பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். தேவனை குறித்து பேசும்போதே, அவருடைய வல்லமையை குறித்து பேசும்போதே, அவருடைய மகிமையை குறித்து பேசும்போதே நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆறுதலும் ஒரு சமாதானமும் உண்டாகிறதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நாட்களை நினைக்கும் போது, இந்த நாட்களை இதற்கு முன்பாக நாம் சந்தித்ததே இல்லை. எந்த குடும்பத்தில் பார்த்தாலும் வலிகளும் வேதனைகளும் இருக்கிறதை பார்க்கிறோம். வியாதி நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அழுது கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். பயந்து போயிருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். தொடர்ந்து திரும்ப திரும்ப பேசினாலும் இவைகளை குறித்தே பேசுகிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு தெய்வ ஜனமே. நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வேளையில் ஒரே ஒரு விசை உங்கள் துக்கத்தை எல்லாம் மறந்துட்டு, ஆண்டவரே, இந்த துக்கத்தில் நாங்கள் அழிந்து விடாதபடிக்கு, இந்த பயத்தில் நாங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடாதபடிக்கு எங்களை தேற்றுங்க, எங்களை பலப்படுத்துங்கன்னு அவரை சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரை ஒருவர் தேற்றுவோம், ஒருவருக்காக ஒருவர் செபிப்போம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60வது அதிகாரத்தில் 20வது வசனம், அந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் கூட இந்த கொரோனா வைரஸ் எப்படி தொடங்குச்சு, ஏன் தொடங்குனது, எங்கிருந்து வந்தது, யார் இப்படி பரவுகிறதுக்கு காரணம்னு பல காரியங்களை நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த நாளில் அதன் முடிவை குறித்து பேசுவோம். அது முடிந்து போகிற நாட்கள் ஏதோ சமீபமாய் வந்துருச்சு. நம்ம எவ்வளவுக்கு அதிகமாய் அதை விசுவாசிக்கிறோமோ, ஆண்டவர் சொன்னாரே, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். எப்படி இருந்து அந்த துக்க நாட்கள் முடிந்து போகும்னு ஏசை எழுதுகிறார். 18வது வசனம், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. கொடுமை இந்த இந்திய தேசத்தை விட்டு, அழிவும் நாசமும் நம் எல்லைகளை விட்டு கடந்து போகும். நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. ஒருவேளை இது கடினமாக இருக்கலாம். நம்ம செய்திகளை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற செய்திகளை பார்த்தா இன்னும் அதிகமாய் நம்மை பயமுறுத்துகிறதாகவே இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். இன்னும் புதிய வைரஸ், இன்னும் புதிய அழிவு, இன்னும் புதிதான பல காரியங்களை, அழிவை குறித்ததான செய்திகளையே நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நம்மை உற்சாகப்படுத்தும்படி, நம்பிக்கையை கொடுக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தி இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அழிவும் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படாது. சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கொடுமை உன்னுடைய தேசத்துல கேட்கப்படாது. கொடுமை கொடுமை இந்த நாட்களில் எங்க பார்த்தாலும் கொடுமை, எந்த இடத்துல பார்த்தாலும், எந்த ஸ்டேட்ல பார்த்தாலும், எந்த மருத்துவமனையில பார்த்தாலும் இது என்ன இவ்வளோ கொடுமையா இருக்கு. நம்ம பார்க்காத காட்சிகள், நம்ம கடக்காத பாதை, நம்ம சந்தித்திருக்காத, இதுவரைக்கும் சந்திக்காத இழப்புகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தை. அவர் ஆறுதலின் தேவன். கொடுமை இனி கொடுமை உன் தேசத்துல, இந்திய தேசத்துல, அந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கலாமே. ஆண்டவர் சொல்லுகிற கொடுமை இனி இந்திய தேசத்துல கேட்கப்படாது. தேவஜனமே, ஒருவேளை எவ்வளவு கொடுமையை நம்ம பார்த்துட்டோம். இனி அப்படிப்பட்ட கொடுமை இந்திய தேசத்துல கேட்கப்படாது. அழிவும் நாசமும் உன்னுடைய எல்லைகளில
கேட்கப்படாது. அழிவும் நாசமும். ஒருவேளை நம்முடைய எல்லைகளில் நம்ம வாழ்கிற பகுதியில் இதுவரைக்கும் அழிவும் நாசமும் ஒருவேளை கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த தெருவில் நிறைய பேர் சொல்லும்போது பக்கத்து தெருவில், பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், இந்த இடத்துல, இந்த பகுதியிலன்னு நிறைய அழிவை குறித்தே சொல்கிறாங்கல்ல. இனி அப்படி கேட்கப்படாது. நீங்கள் விசுவாசிங்க. இந்த நாளில் அதுக்காக செபிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை இனிமேல் கேட்கக்கூடாது. ஆண்டவரை கேட்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை அப்படியே பிடித்து கேட்கப்படாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். மதில்கள், ஒருவேளை இன்றைக்கு பார்க்கும்போது நம்ம வீட்டை சுற்றிலும் இருக்கிற மதில், நம்முடைய வீட்டை சுற்றிலும் இருக்கிற மதில், வாசல், இந்த 3 காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் நம்மெல்லாம் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம இருக்கிற இடத்துல, நம்மை சுற்றிலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு, அது ரட்சிப்பு. தேவன் நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டாரே, அவர் தான் நமக்கு அரணான கோட்டை. அந்த வாசல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த வாசல். அவரை துதிக்கிற, ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய் நம்ம இருக்க போகிறோம். இதுவரைக்கும் துதித்ததை விட இன்னும் அதிகமாய். ஒருவேளை எப்படி இந்த கடுமையான சூழ்நிலையில துதிக்கிறது, எப்படி வீட்டுக்குள்ள எப்படி துதிக்கிறது, எப்படி ஆராதிக்கிறது, எப்படி நம்புகிறதுன்னு நிறைய பேர் அழுது புலம்புறாங்க. வேதாகமத்தில் பார்க்கும்போது தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வைத்தா, அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். அவர் நீங்க துதிக்கும் போது, நீங்க தேவனை துதிக்கும் போது, தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் போது அதற்குள்ளதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை யோசிச்சு பார்த்தா, ஒரு யுத்தம் நிறைந்த நாட்களில, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன பாதையில ஒரு இடத்துல வந்தபோது, கானானுக்கு பக்கத்துல வந்தபோது மோசே மரித்து போகிறார். அப்பொழுது யோசுவா திரளான அந்த ஜனங்கள் யார் இவர்களை நடத்துகிறது என்று சொல்லி கலங்கி இருந்தபோது தேவன் யோசுவாவோடு பேசினார். நீ பயப்படாதே, நீ பலன் கொண்டு திடமானதா இரு, நீ காரியத்தை நடத்து, உத்தமனுக்கு கர்த்தர் துணை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இப்படி தொடர்ந்து அவனை தேற்றி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி தேவன் அவனை முன்னோக்கி நகரும்படி செய்கிறார். யோசுவாவுக்கு நல்ல யுத்தம் செய்ய தெரியும். அவன் ஒரு யுத்த வீரன். நீங்க பார்க்கும்போது அந்த எரிகோவுக்கு முன்பாய் அவர்கள் நின்றபோது, அந்த எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் அது பூட்டப்பட்டிருந்தது. அந்த எரிகோவுக்கு உள்ள எப்படி போய் ஃபைட் பண்றது? ஏன்னா அது திறக்கப்பட்டில்லை, அது பூட்டப்பட்டிருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது. அப்ப ஆண்டவர் பேசினார் அங்க யோசுவாவோடு, யோசுவா, நீ இந்த பட்டணத்தை சுற்றிலும் நீ ஒரு நாளைக்கு ஒரு முறை என்று சொல்லி நீ அமைதியா என்ன செய்யணும், அமைதியா அதை சுற்றி வா. 7வது நாளில நீ 7 முறை அதை சுற்றி கடைசி முறை என்ன செய்யணுமா, துதித்து நீங்க ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னார். அவர்கள் துதிக்க துவங்கின போது அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. ஒருவேளை முதல் நாளிலே இடிந்து விழவில்லை, 2வது அந்த ஒவ்வொரு நாளும் அவங்க சுத்திட்டு வரும்போது அவர்கள் எவ்வளவு சோர்ந்து போயிருப்பாங்க. ஒருவேளை நம்ம கூட இன்னைக்கு ஜெபித்து கொண்டே இருக்கிறோமே, சோர்ந்து போயிட்டோமா தேவச்சனமே. எத்தனை ஊழியக்காரங்க இன்னைக்கு மறித்து கொண்டிருக்காங்க. அப்படியே அந்த செய்திகளை படிக்கும் போதெல்லாம் இருதயம் அப்படியே உடைகிறத. ஒருவேளை நம்ம ஜெபிக்காம இருந்துட முடியுமா? இந்த நம்முடைய வாசல்கள் துதி என்றும் சொல்லுவாய்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்மளாம் துதிக்கிற ஜனங்கள், நம்மளாம் தேவனாலே ரட்சிக்கப்பட்டவங்க. இனி கொடுமை இந்த தேசத்துல கேட்கப்படாது, அழிவும் நாசமோசமும் உன்னுடைய எல்லைகளில கேட்கப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனை நோக்கி, தேவனை துதித்து, தேவனை ஆராதித்து, தேவனை மகிமைப்படுத்தும் போது இந்த எரிகோ கோட்டைகள் எல்லாம், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கோட்டைகளும் இடிந்து விழும். ஒரு திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். இந்த நாளில கூட இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. நிறைய பேர் தற்கொலை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. நிறைய செய்திகளை பார்க்கிறோம். மனைவி இல்லாம
வாழ முடியாது என்று சொல்லி தற்கொலை பண்ணி கொள்ளுகிற காரியங்களை பார்க்கிறோம். கணவன் இல்லாம வாழ முடியாது, பிள்ளைகள் இல்லாம வாழ முடியாது. இப்படி மனுக்குலம் அழிந்து கொண்டே இருக்கிறது, மனுக்குலம் அழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல பேசும்போது ஏசியா குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஏன் இந்த அழிவுகள், ஏன் இந்த நாச மோசங்கள், யாராலே இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து வாழ முடியும், இருக்க முடியும் பார்க்கும்போது ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 33வது அதிகாரத்துல 12வது வசனம், ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீற்றுப்படுவார்கள், வெட்டப்பட்ட முச்செடிகளை போல தீயிலே எரிக்கப்படுவார்கள். சுண்ணாம்பை போல இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் அப்படியே நீற்று போயிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் வெட்டப்பட்ட முச்செடிகளை போல தீயிலே எரிக்கப்படுவார்கள். ஜனங்கள் இன்றைக்கு வெட்டப்பட்ட முச்செடிகளைப் போல தீயிலே எரிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அநேக அழிவுகள், அநேகர் மரித்து கொண்டே இருக்காங்க. அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து 14 சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்க பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார், நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாமரிப்பவன் யார் என்கிறார்கள். இப்போ இந்த கொரோனா வைரஸ் முன்னாடி யாரால வாழ முடியும், யாரால தப்பித்து கொள்ள முடியும், இந்த அக்கினியிலிருந்து யாரால பிழைக்க முடியும்லாம் பேசுறாங்க. ஆண்டவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். யாரால முடியும்? தேவ ஜனமே, உங்களாலையும் என்னாலையும் பிழைக்க முடியும். இந்த வேத பகுதி சொல்கிறது 15, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த உலகத்துல, அன்பு இல்லாத உலகத்துல, ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாத இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளால தான் வாழ முடியும். அப்ப அந்த ரட்சிப்பு, உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய்ன்னு எழுதியிருக்குது. எத்தனை பணம் சம்பாரிச்சு வீட்டுக்குள்ள வச்சாலும் சமாதானமா இருக்க முடியாது, சுகத்தோடு நம்மாலே வாழ முடியாது. அப்ப என்ன செய்யணுமா? நீதியாய் நடந்து செவ்வையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானம் வாங்காதபடிக்கு தன்னுடைய கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவனுடைய வாசல்கள் எல்லாம் துதி என்று சொல்லப்படும். அவனுடைய மதில்கள் எல்லாம் ரட்சிப்பு என்று சொல்லப்படும். சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாசல் ரட்சிக்கப்பட்ட வாசலாய் இருக்கிறதா? துதிக்கிற வாசலாய் இருக்கிறதா? ஆண்டவராக இயேசு சொன்னார், நானே வாசல். அவர் தான் நம்முடைய வாசல். அவர் நம்முடைய வாசலா இருக்கும்போது, நம்ம பழைய பாட்டு காலத்துல பார்க்கிறோம், வாசல்ல நிலைக்கால்களில அங்கே ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்டபடினாலே சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ளேயும் போகலையாம். இப்ப நம்முடைய வாசல், அந்த இயேசுதான் வாசல். அந்த வாசல் துதிக்கிற வாசல். இயேசு என்னுடைய வீட்டின் வாசலா இருக்கிறபடினால ஒரு தீங்கு உள்ளே வரவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய மதில்கள் எல்லாம் ரட்சிப்பா இருக்கிறபடினாலே என்னுடைய மதில்களை ஒருவனாலும் தொட முடியாது. நீதியாய் பேசி, நீதியாய் நடந்து, இந்த நாட்களில திரும்பமாய் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அன்பு தான் பிரதானமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, நிறைவானது வரும்போது
குறைவானது ஒழிந்து போகும் என்று எழுதுகிறார். நிறைவான கிறிஸ்து நமக்குள்ளாய் வரும்போது தேவஜனமே அவர் எப்படி இருப்பாரா? தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுகிறது, 19வது வசனம், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தில் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். நித்திய வெளிச்சம், கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சம். இருள், இந்த இருள் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல முதல் வசனம் மிக அழகாய் தீர்க்கதரிசி எழுதுகிறார், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஒருவேளை இருள் நிறைந்த இந்த சூழ்நிலையில, இருள் நிறைந்த, பாவம் நிறைந்த, அழிவு நிறைந்த இந்த சூழ்நிலையில எழும்பி பிரகாசி. தேவ பிள்ளையே, நீ படுத்து கிடக்காத, உடைந்து போகாத, அழுது கொண்டிருக்காத, பயந்து கொண்டிருக்காத, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கிறிஸ்து தான் நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் இருக்கிறார். அவர் நம்மீது இருக்கிறார். அந்த ஒளி, அந்த ஒளியினுடைய கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஒருவேளை இன்றைக்கு இருள் இந்த பூமியை மூடி இருக்கிறதை பார்க்கிறோம். காரிருள் ஜனங்களை மூடி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தராகிய தேவன் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அவர் உன்மேல் உதிப்பார், உன்னோடு கூட இருப்பார். தொடர்ந்து பார்க்கும்போது உடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நம்ம தேவ பிள்ளையாய் இருக்கிறபடினாலே, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நம்பி நாம் இல்லாதபடினாலே கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிக்கும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், பயந்து போயிருக்கலாம், இந்த வியாதியை குறித்தே யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த வியாதியினுடைய வல்லமையை நம்ம உள்வாங்கி பல காரியங்களை பேசுகிறவர்களாய் நம்ம இருக்கலாம். தேவஜனமே, நம்ம யாரை குறித்து பேசினோம்? வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய மதில்கள் எல்லாம் ரட்சிப்பு. உன்னுடைய வீட்டை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை மகிமை நிறைந்த வீடு நம்முடைய வீடு. எத்தனை ஆராதனைகளை நடத்தி இருப்போம், எவ்வளவாய் தேவனை துதித்திருப்போம், எவ்வளவாய் தேவனை மகிமைப்படுத்தியிருப்போம். நம்முடைய ஆலயத்துல, நம்முடைய வீட்டுல, அல்லது நம்ம கூடுகிற இடங்களிலெல்லாம் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவருடைய வல்லமையை பேசின நாம இன்றைக்கு இந்த இருள் சூழ்ந்த இந்த காலத்துல, ஒருவேளை கொடுமையும் நாச மோசங்களும் தேசத்துல இருக்கிற இந்த நேரத்துல எதை பேசுகிறோம்? இந்த உலகத்தை தான் காரிருள் மூடும். உலகத்தை தான், இந்த ஜனங்களை தான் இருள் மூடும். ஆனாலும் உன்மீது கர்த்தர் உதிப்பார், அவர் மகிமை உன்மேலே காணப்படும் என்று எழுதியிருக்கிறதே. அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பாவம் வர கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், ஆசாரியர்கள், ராஜாதி ராஜாக்கள், அவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம் எழும்பி பிரகாசிக்கலாம், எழும்பி பிரகாசிக்கலாம். இனி கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமோசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படாது என்ற வார்த்தையை அப்படியே உள்வாங்கி, என் வீட்டுக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய், என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், என்னுடைய தொழிலுக்கு விரோதமாய், என்னுடைய வேலைக்கு விரோதமாய், என்னுடைய சரீரத்துக்கு விரோதமாய், என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் ஒன்றும் செயல்பட முடியாது என்கிற அறிக்கை நம்முடைய வாயில எப்பொழுதும் இருக்கணும். அந்த வசனம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. ஒருவேளை சூரிய சந்திரன் நமக்காக படைக்கப்பட்டது. இந்த பூமியில இருக்கிற எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டது. தேவஜனமே, நம்ம அழும்போது நான் அடிக்கடி யோசிப்பேன். வனாந்திரத்துல ஆகார் இருக்கிறாள், ஆகாருடைய பிள்ளை இருக்கிற, 2 பேருமே தனியா இருக்கிறாங்க. ஆபிரகாம் ஒரு துருத்தியில கொஞ்சம் தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாரு. அது தீர்ந்து போயிற்று. இது உலகத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை. அந்த புருஷன், கணவன் அவளுக்கு கொடுத்த அப்பமும் அந்த தண்ணீரும் தீர்ந்து போயிடுச்சு. ஒருவேளை உலக வாழ்க்கையில நம்மோடு கூட வருகிற உறவுகள் இல்லாத சூழ்நிலைகள் கூட வரலாம். ஆபிரகாம் இல்லாத சூழ்நிலை ஆபிரகாமுடைய வீட்டில் அவள் இல்லை. இப்போது இருக்கிறது வனாந்திரம். இப்ப வனாந்திரத்துல அவளிடத்துல இருந்த தண்ணீர் தீர்ந்து போயிற்று. இப்ப பிள்ளை அழுகிறது, ஆகாரும் அழுகிறாள்.
2 பேரும் அழறாங்க. ஆகார் பிள்ளையை விட்டு சற்று தூரத்துல போய் உட்கார்ந்து, பிள்ளை சாகிறதை என்னாலே சகிக்க முடியாது, தாங்க முடியாது என்று சொல்லி அவள் அழுகிறாள். இப்ப பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், பரலோகத்திலிருந்து தேவன் பார்க்கிறார், ஆகாரையும் பார்க்கிறார், ஆகாருடைய பிள்ளையும் பார்க்கிறார். தேவாதி தேவனாகி கர்த்தர் சூழ்நிலைகளை அறிந்து இருக்கிறவர். ஆகாரை பார்த்து, ஆகாரே, அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு, அந்த பிள்ளையின் அழுகுரல் சத்தத்தை கேட்டு நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். ஆகார் அங்கே கேட்டதெல்லாம் துருத்தியைத்தான் அவள் வைத்திருந்தாள். அந்த துருத்தியில தான் அவளுக்கு தண்ணீர் வேண்டியதா இருந்தது. ஆனா என்னுடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நாம் நம்பி இருக்கிற தேவன், அவர் நல்ல தேவன். அவளுக்கு துருத்தி நிறைய தண்ணீர் கொடுத்திருந்தாலே அவள் சந்தோஷமா இருந்திருக்க முடியும். அவள் வாழ்நாள் முழுவதும் திருப்தியாய் குடிக்கும்படி ஒரு நீரூற்றை காட்டினவர் அவர் நல்ல தேவன். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் நடத்துகிற வழிகள் தான் நம்முடைய வாழ்க்கையில நித்தியமானது, நிரந்தரமானது. சூரியன் சந்திரன் எல்லாம் ஒருவேளை ஒளி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். ஐயோ, இதை நம்பித்தானே, இவரை நம்பித்தானே, ஒருவேளை இந்த மனுஷர்களை நம்பித்தானே, இந்த வேலையை நம்பித்தானே, இந்த ஊழியத்தை நம்பித்தானே நான் இத்தனை காலங்கள் இருந்தேன் என்று சொல்லி உடைந்து அழுகிற சராசரி மனுஷர்களாய் நாம் இருக்கும்படி அழைக்கப்படல. கர்த்தரே நம்முடைய நித்திய வெளிச்சமாய் இருப்பான். இருள் தான் இந்த பூமியில, இருள் இருக்கிறது. இந்த பூமியில அழிவும் நாசமும் இருக்கிறது. இந்த பூமியில கொள்ளை நோய் இருக்கிறது. இந்த பூமியிலிருந்து, அந்த இருளில் இருந்து, கொள்ளை நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியே இல்லாமல் உலகம் கலங்கி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். கர்த்தரே நம்முடைய நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே நம்முடைய நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. நீ துக்கத்தோடு அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. தேவ பிள்ளைய சந்தோஷமா இருந்து, சமாதானமா இருந்து, இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி நீதியாய் நடந்து, ஒருவேளை அந்த வார்த்தை சொல்லுகிறத, ஒருவேளை இந்த நாட்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறான், உலகம் நமக்கு காண்பிக்கிற வழிகள், உலகம் நமக்கு ஒருவேளை சொல்லிக் கொடுக்கிறது, பேசுகிறது, உறவுகள் பேசுகிறது, கூட இருக்கிற ஆட்கள் பேசுகிறது, பேசட்டாம். நம்முடைய தேவன் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறான். இருள் நம்மை தொட முடியாது. இந்த வசனம் சொல்லுகிறது, ஏசியா சொல்லுகிறார், இருள் ஜனங்களை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனா உன்மீது கர்த்தர் உதிப்பார். தேவ ஜனமே, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போம். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து எழும்பி பிரகாசி. இருக்கிற இடத்தை விட்டு, இருக்கிற சூழ்நிலையை விட்டு, ஒருவேளை பயந்து கொண்டு இருக்கிறாய், நீ அற்புதங்களை செய்ய அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. உன்னுடைய கரத்தை நீட்டினால் அற்புதங்கள் நடக்கும். ஒருவேளை நீயே பயந்து போனால், நீயே உடைந்து போனால், நம்மை குறித்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபை. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலன் ஒன்றுக்கும் உதவாது. ஒருவேளை நம்முடைய சரீரத்தை யோசிக்கும் போது பலவீனம் நிறைந்த சரீரம் தான். பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதுனாலே இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். நம் இருக்கிறதன் காரணம் என்ன? தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கணும். ஒருவேளை அழுது கொண்டிருக்கிறவர்களை பார்த்து அழாதீங்க, பயப்படாதீங்க, இந்த சூழ்நிலையெல்லாம் மாறும்னு சொல்லுகிற தைரியமும் விசுவாசமும் நமக்கு வேணும். அந்த வசனம் அப்படித்தான் சொல்கிறது. நீ எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை, உடைய ஒளி வந்தது. இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளின்னு எழுதப்பட்டிருக்கிறதே. அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே. உயிரோடு இருக்கிற தேவன் இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரே. அப்ப இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட நாட்களில இயேசு நம்மோடு இல்லையா? இயேசு நம்மை விட்டு போயிட்டாரா? இயேசுவை தேடியும் காண முடியலையா? நம்ம தேடல, நம்ம நம்பல, நம்ம விசுவாசிக்கல. தேவன் கைவிட்டுட்டாரு, தேவனுடைய கோபம் வந்துருச்சு, இப்படி எதையோ பேசிக்கொண்டு இருக்கிறோம். அழிவுகள் வரும்போதெல்லாம், ஒருவேளை அழிவுகள் வரும்போதெல்லாம், இந்த பூமியில அழிவுகள் வந்த போதெல்லாம் தேவ ஜனங்களை அவர் வேலையடைத்து பாதுகாத்தவர். அழிவும் நாசமோசமும் இந்த பூமியை நோக்கி வந்த போதெல்லாம் அவர் வேலையடைத்து பாதுகாத்தவர். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின போது யுத்தம் வந்தது. ஒருவேளை யோசுவா உதவி செய்ய போகிறான், மனுஷர்களுக்கு யுத்தத்தை சந்திக்கிறான். ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு சூரிய சந்திரன், சூரியனை பார்த்து நீங்க எல்லாம் ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேல நீ நில்லுன்னு அவன் சொல்லும் போது அங்கே நின்றது. ஒருவேளை இன்றைக்கு
நம்முடைய நம்பிக்கை யார் மேல வைக்கிறோம்? நமக்காக படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் மீதா, அல்லது நம்மோடு கூட இருக்கிற மிக சாதாரணமான உலக மனுஷர்கள் மீதா, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் நம்மை காப்பாற்றும் நினைக்கிறோமா? அல்லது நம்முடைய ஞானம், நம்முடைய படிப்பு, நம்முடைய வல்லமை, இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் நினைக்கிறோமா? செய்ய முடியாத தேவ பிள்ளையே, செய்ய முடியாத தேவ ஜனமே, நம்மை காப்பாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றும்படி உயிரையே கொடுத்தவர். அவர் உயிரையே கொடுத்தவர். சிலுவையில இயேசு அடிக்கப்பட்ட போது அவர் எதற்காக அடிக்கப்பட்டார்? உங்களையும் என்னையும் உயிரோடு காக்க, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயிக்க. இன்றைக்கு ஒருவேளை அழிவை பார்த்து அழ வேண்டிய ஆட்கள் இல்லை, அதற்காக செபிக்க வேண்டியவங்க. ஆண்டவரே, இத்தனை ஜனங்கள் உம்மை அறியாமலே மடிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஜீவன் தருகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறியாமலே இருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்க இறங்குங்கன்னு செபிக்கணும். அதற்கு முதலாவது நான் சந்தோஷமா இருக்கணும், நான் விசுவாசத்தோடு இருக்கணும், நான் நம்பிக்கையோடு இருக்கணும், நான் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற நபராய் இருக்கணும், மற்றவர்களை தேற்றுகிற நபராய் இருக்கணும். இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி அதை வெளிப்படுத்துகிற நபராய் இருக்கணும். அப்பதான் மற்றவர்கள் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்த வழியில தானும் நடக்க வேண்டாம். அவர் நடந்த வழியில ஒருவேளை பயம் இல்லாதவராய் இருந்தார் இயேசு. இந்த பூமியில எதை பார்த்தும் பயப்படல. பயப்படாதீர்கள் என்று சொன்னார். இந்த நாளில கூட துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. தெய்வ பிள்ளையே, துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. இந்த கொரோனா வைரஸ்க்கு ஒரு முடிவு வந்துருச்சு. தொடர்ந்து அறிக்கை செய்கிறேன். ஒருவேளை நிறைய பேர் கேட்கிறாங்க, இல்லையே பெருகி கொண்டே இருக்கிறத. அப்படித்தான் இருக்கும். ஒருவேளை பெருகி கொண்டே இருக்கிறதை போல தெரியும். ஒரு நொடி பொழுதுல தேவன் முற்றிலும் அழித்து போடுவார். ஜனங்களை காப்பாற்றி, ஜனங்களை விடுவித்து, கர்த்தரை தேவன் என்று சொல்லி இந்த இந்திய தேசம் அறிந்து கொள்ளும்படி தேவன் செய்வார். நீங்க முதல்ல பயப்படாதீங்க, நீங்க முதல்ல அழாதீங்க. தேவ பிள்ளைகளாய் வாழ வேண்டிய காலம். ஒருவேளை மற்றவர்களை குறித்து முறுமுறுத்து, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசி, இன்னும் கூட கசப்புகள், கோபங்களை உள்ளே வைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற சராசரி நபராய் இருக்க வேண்டாம். தேவ ஜனமாய் என் தேவன் என்னோடு இருக்கிறான், நான் பயப்படவே மாட்டேன். நம்ம எத்தனை முறை வாசித்தாலும் சிங்க கெபியில் இருந்தபோது தானியேல் பயந்ததாய் வேதம் சொல்லவில்லை. அக்கினியிலே தூக்கி போடப்பட்ட போது அந்த 3 வாலிப பிள்ளைகள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க பயந்ததாய் வேதம் சொல்லவில்லை. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போதும் அங்கே யோசேப்பு பயந்ததாய் வேதம் சொல்லவில்லை. செங்கடலுக்குள்ளாய் தேவ ஜனங்களை தேவன் நடத்தி கொண்டு போனாரே, தேவ ஜனங்கள் எல்லாம் அங்கே உள்ளே நடந்து போகும்போது செங்கடல் 2ஆய் பிளந்த போது முன்பாக மேகஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அன்றைக்கு எகிப்தியர்களுக்கு அது அழிவாய் இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது வழியாய் இருந்தது. இன்றைக்கும் கூட ஒருவேளை அழிவும் நாசமோசமும் உன் எல்லைகளிலே கேட்கப்படாத தேவ ஜனமே, கொடுமை உன் தேசத்துல இனிமேல் இருக்காது, உன் வீட்டுக்குள்ள இருக்காது. அழுகையின் பள்ளத்தாக்க நீ நடந்து கடந்திருக்கலாம். அந்த நாட்கள் முடிந்து போயிடுச்சு. உடைய துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, மற்றவர்களுக்காய் செபிங்க, கிறிஸ்துவே தேவன் என்பதை அறிவிங்க. நம்முடைய வீட்டுல கூட, உறவுகள் நடுவுல கூட இன்னும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே. நம் மீது அந்த நீதியின் தேவனாகிய கிறிஸ்துவனுடைய வல்லமை பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் மகிமைப்படுத்தி நம்மை வைத்திருக்கிறது போல ஒவ்வொருவரும் அவரை அறிந்து கொள்ளும்படி அந்த வார்த்தையை சொல்லி தேற்றுங்க. உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இன்றைக்கு அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு, நீ நான் அழ மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒருவேளை ஊழியக்காரர்களா இருக்கலாம், உடைந்து போகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னுடைய சபை, என்னுடைய ஊழியர், என்னுடைய சபையின் விசுவாச குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கெல்லாம் தேவ பிள்ளைகள். அழைப்பு, என்னுடைய தேவ
தேவன் என்னை அழைத்ததற்கு நோக்கம் உண்டு சொல்லுங்க. என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒருவேளை உங்க தொழில் இருக்கு நலிந்து போகிற நிலையில இருக்கலாம். ஐயோ, இந்த கொரோனா வைரஸ் நாட்களில என்னுடைய தொழில் என்னால பார்க்க முடியல, என்னுடைய தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலன்னு நீங்க பயப்படாதீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டது அறிக்கப்பட்டீங்க. உங்களுடைய வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது. உடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரம். ஒருவேளை பலவீனமாய் இருக்கலாம், வலிகள் இருக்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க ஏதேதோ பண்ணுது சிஸ்டர், என்ன பண்ணுதுன்னே தெரியல, இதெல்லாம் கொரோனா வைரஸோட சிம்டமான பயமா இருக்குதுன்னு ஒருவேளை இன்றைக்கு சரீரத்தை குறித்து கூட நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். சொல்லுங்க, இந்த சரீரம் கிறிஸ்துவனுடைய ஆலயம், இந்த சரீரம் கிறிஸ்துவனுடைய ஆலயம், இதுக்குள்ள ஒருவனாலும் வரவே முடியாது. நீங்க அறிக்கை பண்ணி இதோ உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்ற வார்த்தையின்படியே சந்தோஷமாய் வாழ போகிறோம், சமாதானமாய் வாழ போறோம். தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அநேகர் உண்பாய் சாட்சிகளாய் இருக்க போகிறோம். அதை நினைத்து இந்த வார்த்தைகளை சொல்லி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ், காட் பிளஸ். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, துக்க நாட்கள் முடிந்து போன்னு சொன்னீங்களப்பா. துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போயிட்டு நாங்க அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாச மோசமும் உன் எல்லைகளில கேட்கப்பட மாட்டாதுன்னு சொன்னீங்களப்பா. உன் மதில்களை எல்லாம் ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறேன். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல், சந்திரன் ஒளியை கொடுக்காமல் கர்த்தரே உன் நித்திய வெளிச்சமாய் இருப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்றுன்னு சொன்னீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்திய தேசத்துல ஆண்டவரே கர்த்தாவே கொடுமை இனி இருக்காதப்பா. ஆண்டவர் முச்செடிகளை போல மனிதர்கள் எரிந்து போகிறார்கள் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இங்க எல்லைகளிலே கேட்கப்படாதபடிக்கு தேசம் முழுவதும் உடைய கல்வாரி இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிற எல்லா ஸ்டேட் மீதும் உடைய கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா மருத்துவமனைகள் மீதும் உடைய கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா வீடுகள் மீதும் உடைய கல்வாரி இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிற எல்லா தனி மனிதர்கள் மீதும் உடைய கல்வாரி இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். சாமி, விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். ஆண்டவரே, துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போயிற்று. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னீங்களே, துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அழுது கொண்டிருக்கிற பயந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி நீர் சாட்சியாய் நிறுத்துபடி ஜெபிக்கிற நீர் அப்படியே செய்கிறக்காய் நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி கடந்து போங்க. எதை குறித்தும் கலங்காதீங்க. தேவன் கூட இருக்கிறார். அவர் பெரியவர். பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ், காட் பிளஸ்.